இப்போ நம்ம மில்கிவே கேலக்சியிலேருந்து வெளியில் வந்து இந்த யூனிவர்ஸையே வெளியிலேருந்து பார்க்குறதா கற்பனை செய்யலாம். பல ஆயிரம் கேலக்சிஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த விண்மீன் கூட்டங்கள்லாம் சுழலும் சுழல் போல அழகான சுருள் வடிவங்களில் ஒளிரும் தீபங்கள் போல தெரியும். சில கேலக்சிஸ் அமைதியாக சுற்றிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மற்றும் சில மிகப்பெரிய மோதல்களில் சிக்கி தவிக்கிறதையும் காண முடியும். நம்ம கேலக்சி மில்கிவேயோட மையத்தை சூரியன் சுற்றி வர 23 கோடி வருடங்கள் ஆகும். அதாவது பூமியில் டைனோசர்கள் உருவான காலத்திலிருந்து இது வரைக்கும் நம்ம சூரியன் ஒரு முறை தான் மையத்தை சுற்றி வந்திருக்கு. நம்ம கேலக்சி மில்கிவேவோட மையத்தில் இருக்க சாஜிட்டேரியஸ் ஏ அப்படிங்கிற பிளாக் ஹோல் சூரியனின் நிறையை விட சுமார் 40 லட்சம் மடங்கு பெரியது. இது ஒரு மிகப்பெரிய கருந்துளை, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னு அழைக்கப்படுது. ஒரு கோட்பாடின்படி இந்த கருந்துளைகள் தங்களது கேலக்சிகளோடு சேர்ந்து வளர்ந்துருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு யோசனை என்னன்னா, பிரபஞ்சத்தோட தொடக்கத்தில் இருந்த மிகப்பெரிய நட்சத்திரங்கள் சிதைந்ததுனால இவ்வளோ பெரிய பிளாக் ஹோல்ஸ் உருவாயிருக்கலாம் அப்படின்னும் இருக்குது.